இந்த படம் தான் ப்ரோ மஜாவாக இருக்குது. இந்த அங்கே 2 தற்கூறிங்க பேசினுக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒன் டைம் வாட்சபிள்ன்றாங்க. அவர் மூஞ்ச காட்டுங்க போயிட்டு கற்றுன்னு கத்தி கடைசியில் வந்து அவரே மாவட்டம் விட்டாங்க படத்தில். சென்டிமெண்டலாக அங்கங்கே வரும். ஆனால் நீங்கள் ஃபுல் மூவி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நல்லா தான் இருக்குது. தனுஷ் ஆக்டிங்ல எப்படி நல்லா இருக்கு? படம் ஸ்லோவாக இருந்துச்சா இல்லை எப்படி உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்துச்சு. ஸ்லோவெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருச்சிற்றம்பலம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி இல்லை அது வேறு ஜானர், இது வேறு ஜானர், வேறு மாதிரி. அருண்ஜியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பர் ப்ரோ, நல்லா தான் பண்ணியிருக்காரு. எல்லா ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. படம் ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்குது? தனுஷோட 5வது படம் டேரக்ஷன் எப்படி இருக்குது? இல்லை கரெக்டாக ஃப்ளோவாக தான் மூவ் ஆகுது. எந்த அவ்வளோவா தெரியல எனக்கு. ஃபேமிலி படம்னாலே கொஞ்சம் சின்ன கேப்ஸ்லாம் இருக்குதா செய்யும். அந்த கேப்ஸை சூப்பராக ஃபில் பண்ணியிருக்காரு ஒன்று சொல்ல. ஜிபிரகாஷோட பிஜிஎம் எல்லாமே சூப்பர் தான். எல்லாருக்குமே ஈக்குவல் பிஜிஎம் கரெக்டாக இருக்குது. யாரையும் ரொம்ப தூக்கியும் காட்டல, யாரையும் காட்ட கரெக்டாக ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே. சென்டிமெண்ட்டாக இருந்துச்சா ப்ரோ? ரொம்ப சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் சென்டிமெண்ட் தான் படத்தில் போயிட்டு இருக்கு ஃபுல்லாக. ஆமாம், ஓகே. நல்லா தான் ப்ரோ இருக்குது. தனுஷ் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்குது. ஸோ அவரோட டேரக்ஷன் டி எப்பயுமே வழக்கம் போல் பண்ணிட்டாரு. ஸோ பவர் பாண்டிக்கு அப்புறம் ராயன் அண்ட் நிலவுக்கின்மேல் என்னடி கோவம் வந்துச்சுல, ஸோ அது 2க்கு பதிலாக இது முன்னாடி வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நம்மளே சொல்லியிருப்போம், டி ஆக்டிங் விட டேரக்ஷன் இன்னும் பீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். படம் நல்லா இருக்குண்ணா. பன்ஸ் ஆக்டிங்கில் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தை. திருச்சிற்றம்பலம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி 2 சேம் தான், ஒரே ஆள் தான் இருக்குது. நல்லா இருந்து ப்ரோ, நல்லா பண்ணிக்கிறாங்க. நல்லா இருந்து லாஸ்ட்டாக மாவாட்டை விட்டப்பல அந்த சீனும் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா எட்வைட் மூலியாக பண்ணி இது பண்ணியிருக்காரு. புரியல, அவங்க நல்ல பாண்டி, நல்ல காம்பினேஷன் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது படம். நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. கொலை மாதம் இருந்தது ப்ரோ. நல்லா ப்ரோ, நல்லா வெறித்தனமாக இருக்குது ப்ரோ. நல்லா தான் ப்ரோ, நல்லா தான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. படம் பார்க்கலாம் ப்ரோ. ஆக்டிங்லாம் சொல்ல தேவையில்ல ப்ரோ. படம் செம்ம ப்ரோ. நான் ப்ரோ அருண் விஜயா அவர் மஜா ப்ரோ. அவருடோ செம்ம ப்ரோ படம்ண்ணா. மியூசிக்லாம் செம்ம ப்ரோ. பாட்டு ஜீவிதனே. இந்த படம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஃபீல் கூட ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் வந்து ஃபேமிலியாக. காமெடியா ஓகே. லாஸ்ட் சீனில் ஒரு காமெடி இருக்கும், நீங்கள் பாருங்க. செம்ம ப்ரோ. நான் ப்ரோ நித்யாமேனா அவங்க திருச்சிற்றம்பலம்னே செம்ம கதற விட்டாங்க. இதுலேயே செம்மையாக இருக்குது பேர். செம்ம பேர் ப்ரோ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஃபுல் மூவி பார்த்தீங்கன்னா போக போக பேசிங் ஜாஸ்தியாக இருக்கும். எமோஷன் ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். சென்டிமெண்டலாக அங்கங்கே வரும். ஆனால் நீங்கள் ஃபுல் மூவி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். சாங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்க்கும் ஒரு சின்னதாக கூட மியூசிக் போட்டிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு ஜிவி மியூசிக். தேங்க்யூ. நல்லா இருந்தது. வேற மாதிரி இருந்தது ப்ரோ. படம் மஜாவாக இருந்தது ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். எல்லாமே தரம் ப்ரோ. வர்த்து ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. தரம் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. புரியல, கொஞ்சம் மிக்சட் தான். ஆனால் கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாருமே பார்க்கணும். ஒரு ரியாலிட்டியை வந்து எடுத்துருக்க மாதிரி இருக்குது. எல்லாருமே பார்க்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல ஜி. அவர் தான் இதிலே சொல்லிட்டாருல, ஆடியோ லான்ச்சில் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் வந்து நான் எடுத்த படத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். வந்து பார்த்தோம். வந்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் வந்து நீங்கள் எங்கேயுமே போர் அடிக்காதுச்சு. லேக் இல்லாமல் தான் போகுது. ஜி திருச்சிற்றம்பலம் வந்து அது வேறு ஜேர்னரிச்சு. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஜி. இந்த மாதிரி தான் ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க மட்டும் களை போட்டு போயிடுறாங்க. அப்புறம் அடுத்த ஷோக்கு யாருமே வர மாட்டுறாங்க. என்ன திருச்சிற்றம்பலமா, சரி ஊடி எதுக்கு போய்கிட்டு வீட்டிலே பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் தாட் போகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. திருச்சிற்றம்பலம் அது வேறு ஜி, அது வேறு. இது ஒரு மண் சார்ந்த படம் ஜி. திருச்சிற்றம்பலம் ஒரு மண் சார்ந்த படமா சொல்லுங்கள்? அது மண் சார்ந்த படம் இல்லை. ஒரு நம்மள மாதிரி ஒரு காலேஜை படிக்கிற பையன் எப்படி அந்த மாதிரி ஒரு அது திருச்சிற்றம்பலம். அது ஒரு ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் பையன் அந்த மாதிரி. இது வந்து ஒரு கிராமத்து பையன். அப்படி தான் ஆரம்பிக்குதே படமே. கிராமத்து பையன்ற மாதிரி ஆரம்பித்து அது சிட்டி லெவலுக்குலாம் போய் கடைசியில் ஊருக்காக அது படம் முழுசாக சொல்கிறக்கூடாது. கதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இட்லியை சமைச்சிருக்காரு.
இந்த படத்தில் முழுசாக சமைச்சு கொடுத்துருக்காரு. அது மக்கள் ருசித்து சாப்பிட்றதும் சாப்பிடாதும் அவங்க கையில் இருக்குது. எங்களுக்கு அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலுக்கப்புறம் இந்த படத்தில் கற்றுன்னு கத்தி கடைசியில் வந்து அவரே மாவாட்டம் விட்டாங்க படத்தில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே அது எப்படி சொல்கிறது, அதான் ஜி ஒரு படத்துக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பூ பொட்டு வளையல் செயின் எல்லாம் அழகோ, ஒரு படத்துக்கு கதை திரைக்கதை இயக்கம் அந்தந்த ஸ்பாட் அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது எல்லாமே தேவை. இது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. அதனால் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ட்ராபேக்லாம் கிடையாது. நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். மக்கள் இதுக்கு மேலே ஃபுல்லாக வீக்கெண்ட்ஸ் தான் லீவு தான். இதுக்கு மேலே மக்கள் ஏற்றுக்கிறது எதுக்காக அவங்க கையில் தான் இருக்குது. அவரும் ஒன்று ஒன்றா பண்ணுறாரு. அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா ஒரு நடிகனாக வந்து எவ்வளோ பண்ணிட்டார். அவர் நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. நடிகராக நடித்து புதுசாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இப்போது ஒரு டேரக்டராக பார்த்தீங்கன்னா அவர் 4 படம் பண்ணிருக்காரு. ஆனால் 4 ஜேர்னரான படம், வேறு டிஃப்ரெண்ட்டான கதை எல்லாமே. பவர் பாண்டி, ராயனு, நிலவு கென்மல், என்னடி கோபம், இட்லி கடை, இதுக்கு ஒரு டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டைரக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா படத்தை, அதை கொடுத்து அதை ரசிக்க வைக்கிறார் பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சுக்கலாம் யாருமே இல்லை. படம் ஓகே, எங்களுக்கு நான் அவரை பற்றி பேச விரும்பலை. படம் வந்து அண்ணன் பயங்கரமாக எடுத்திருக்காரு. ஒரு இல்லாத மக்களுக்கு இந்த படம் போய் சேரணும், கிராமத்தில் இருக்க மக்கள் அவங்களாம் இதை பார்க்கணும், போய் சேரணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு வந்திருக்காரு. படம் எங்கேயும் லேக்லாம் ஆச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. அது ஜிவி மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காரு. மியூசிக் சூப்பர். ஜிவி பின்னிருக்காரு மியூசிக். ஜிவி மியூசிக் வரும்போது தான் அழுகையாக வருது. அந்த பேக்ரவுண்ட்லாம் வரும்போது ராஜகிரனுக்காக இருக்கட்டும், தனுஷுக்காக இருக்கட்டும் வரும்போது ரொம்ப கண் கலங்க வைக்கிறாரு. இந்த படத்துக்கு ஏற்ற மியூசிக் அனிருத்தை போட்டிருந்தாலும் சொதப்பிருப்பார். ஜிவிக்கு பக்காவாக போட்டிருக்காரு மியூசிக். படம் சூப்பராக இருந்துச்சு. திறமைக்கு தாங்காப்பால் அம்மா படம் குறையே சொல்ல முடியாது. படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. மூவி வேற லெவல். மூவி லாகே இல்லை ப்ரோ. லாகே இல்லை சொல்ல முடியாது. பக்காவாக இருந்தது. ஒரு பயங்கரமாக இருந்தது. அது பயங்கரமாக அடி வாங்கினாரு. நல்லா மாவும் ஆட்டாரு. சம்பாட்டு லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டு, சூப்பரான ட்விஸ்ட்டு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஓகே. இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவர் தனுஷ் எடுத்த படத்தோட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வேறு மாதிரி எடுத்திருந்தாரு. இப்போ அப்பா வச்சு எடுத்துறாருன்னா சூப்பராக இருந்தது. படம் உண்மையில் நல்லா இருந்தது ப்ரோ. நான் ஒரு தனுஷோட சின்ன ஃபேன் தான் அப்பத்துலேருந்து. அவரை பார்க்கணுன்னு தான் நினச்சேன் வந்தேன். படம் அது இங்கேயும் லாக்லாம் ஆகலை. பக்கம் நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலி படம். மோஸ்ட்லி சொல்கிற அளவு நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. எதுவும் நம்ம லாக்லாம் இல்லை. அப்பத்துலேருந்து இப்போ வரையும் பார்த்துருக்கேன். நல்ல படம் தான். நல்லா டிஃப்ரெண்ட்னா எப்படி ப்ரோ, நம்ம ஒரு வில்லேஜ் லைஃப் இருக்காரு ப்ரோ. வெளியே போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எங்கே போனாலும் நம்மளோட வில்லேஜ் தான் வந்தாகணும். அதனால அது ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஒரு அப்பா ஒரு சென்டிமெண்ட்டோட. அவரோட ஆக்ஷன் பயங்கரம் ப்ரோ. அவரோட ஃபைட் சீனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவர் மாஸ்க் காட்டிட்டாரு. நல்லா படம். கிளைமேக்ஸ் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, லாகம் இல்லாமல் எமோஷ்னலாக கரெக்ட் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ஜிவி அவரோட ஃபேன் தான். அவரை வந்து அடிச்சிக்க முடியாது. அவர் எங்கே போனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அவரை. அது மற்றபடி எதுவும் இல்லை ப்ரோ. பக்கா எல்லாமே ஒரு லாக்லாம் அவளை எந்த படம் சூப்பராக இருந்தது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா இருக்கு. நல்ல ஒரு மாஸ் காமிச்சிருக்காப்புல டேரக்ஷனில். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குல் ஃபிலிமாக தான் அந்த படம் இருக்குது. எல்லாருமே படம் பார்க்கலாம், சின்னவங்களது பெரியவங்க வரைக்கும். அவரோட 4வது படம் டேரக்ஷன் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. அவர் 4 படமே 4 விதமாக தான் இருக்கும். 4 இதுவாக தான் இருக்கும். இதுவும் சூப்பராக இருக்குது. அவர் சைல்ட்ஹுட் இது காமிச்சிருக்க மாதிரி சொன்னாங்க. எப்படி இருந்துச்சு அந்த படத்தில் பார்க்கும்போது? நல்லா இருந்தது. சைல்ட்ஹுட் கேரக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. சின்ன பையன் தான் ஒருத்தர் பண்ணியிருந்தான். நல்லா இருந்தது. இவர் தனுஷுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யங் கேரக்டராக பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்தது. இப்போ சிஜிலாம் பண்ணுறாங்க, டிஐ இதெல்லாம் பண்ணுறாங்க. இவரெல்லாம் தேவையில்லை. ஷேவ் பண்ணாருன்னா இப்போ சின்ன பையனாக மாறிடுறாரு. தாடி வச்சா மெச்சூர் லுக்காக மாறிடுறாரு. அருண்ஜோட ரோல் எப்படி ப்ரோ இருந்தது? சூப்பராக இருந்தது. அவர் தான் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. அவர் கேரக்டர் நல்லா தான் இருக்குது. ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. ஸ்மார்ட்டாக இருக்காப்புல. நல்லா தான் இருக்குது. ஜிப்ராகோட பிஜிஎம் சாங்ஸ்லாம் எப்படி ப்ரோ? அவர் தான் படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குது. ஜிவி தனுஷ் காம்போனாலே இது வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. இந்த படத்தோட இதுவும் சாங்ஸும் நல்லா பேசப்படும். ஓகே, தேங்க்ஸ். பக்காவாக இருக்குது படம். இதுக்கு முன்னாடி டேரக்ஷன் பண்ண படங்களோட இந்த படம் தான் ப்ரோ மஜாவாக இருக்குது. இந்த படம் தான் தரமாக இருக்குது. அங்கே 2 தற்கூறிங்க பேசினுக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள்ன்றாங்க. அவர் மூஞ்ச காட்டுங்க போயிட்டு. ஒன் டைம் அதான் ப்ரோ. அது ஏதோ கும்பலாக கூடி அங்கே நிற்கிறாங்க பாருங்க ப்ரோ. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, மொக்கப்பட்டா அவனோட வெளியே கல்விதான் ஊற்றுறான்னு பெருமை நினச்சினுக்கிறானுங்க. ஆனால் வந்துட்டு அவனும் முதுவை ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா என்ன சொல்கிறது, ஒன் டைம் வாட்சபிள்னா எமோஷ்னல்னால் ஒரு மூவி எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். அது கனெக்ட் ஆகணும்னு தெரியும்.
அவனுங்க சும்மா அவனுங்க எப்படி வந்துக்கிறானுங்க பாருங்களேன். காவா டவுசர் போட்டு வந்துக்கிறான், காவா ஹோட்டலில் கஞ்சா அடிக்கிற மாதிரி அவனுங்க பேசுகிறானுங்க. விடுங்க ப்ரோ, அவனுங்களாம் ஒரு ஆளே கிடையாது ப்ரோ. அவனுக்கு யாரும் நீலாம் தெரியுமா, யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆளுங்க வளர்த்து விடாதீங்க சரிங்களா? அதை பற்றி பார்த்துக்கோங்க. உங்கள் வேலை ப்ரோ, அது நீங்கள் பண்ணுங்க. இல்லை ப்ரோ, இப்போ வந்து இது கொடுக்கலாம், நெகட்டிவ் கொடுக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் நெகட்டிவ் கொடுக்குறானா தப்பு தானே அது. அதெல்லாம் மதிக்கக்கூடாது அவனுங்கெல்லாம். அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் சேனல் மூலிமா எடுத்துன்னு போங்க பெருசாக. சரி, நாங்களே சொல்லிருப்பேன். இவங்க தான் சொல்கிறாங்க பாலிடிக்ஸ்லாம் பேசுகிறானுங்க. இங்கே பேச வேண்டிய இடமே கிடையாது. சும்மா அவனுங்க தான் பேசுகிறாங்க. சரி, போயிட்டு வரேன். பாய்.